மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் அவங்க சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நாட்களில் வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொற்பனம் அப்படின்னு சொல்லலாம். கடவுளால் அனுசரித்தப்பட்டு உங்களுக்காக அனுப்பப்பட்ட நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். சார், உங்களோட லைஃப்பில் கஷ்டங்களை மட்டுமே பார்த்த நீங்கள், அதிகமாக இறை நம்பிக்கையோட ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக காத்துட்டு இருந்த நீங்கள், அரசு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நீங்கள், ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்காக ரொம்ப நாட்களாக ஏங்கி இருந்த நீங்கள், கேஸ் வழக்கில் உங்கள் பக்கம் என்ன தீர்ப்பாகலை அப்படின்னு காத்துட்டு இருந்த நீங்கள், ஒரு தொழில் பண்ணணும், அந்த தொழிலில் நல்ல அமோகமான வருவாய் வேணும், ஏற்கனவே ஒரு பண்ணிகிட்ருக்க தொழில் ஒரு மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடம். அது இப்போ நான் சொல்லக்கூடிய தேதியிலேருந்து உங்களுக்கு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராசிக்காரர்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. வருங்காலங்கள் உங்கள் கையில் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மகர ராசி தான். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு விதியின்பால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்குது. எதெல்லாம் தெரியுமா உங்களோட முன்னேற்றம் ஆரம்பம்? நீங்கள் என்றைக்கு சுயமாக நிற்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்களோட முன்னேற்றம் ஆரம்பம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில்கள் ஓரளவுக்கு செட் ஆனாலும் இவங்க என்ன பண்ணாலும் தனிக்காட்டு ராஜா தான். என்ன பண்ணாலும் உங்களுக்கு அரசு வேலை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்களில் ஈர்ப்பு இருக்கும், கலை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே போல் வேறு ஒரு மதமோ இல்லை வேறு ஜாதியினரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வேறு ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணுறவங்க ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஃபுல்லாக கிடையாது, 100% ஃபுல்லாக கிடையாது, ஒரு 90% வச்சுக்கோங்களேன். இந்த ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக திருமணமாகி திருமணம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு 70% வாய்ப்பு இருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் தாண்டி தான் எந்த ஒரு விஷயமே நடக்கும். சின்ன சின்ன தடைகளாவது நீங்கள் தாண்டினா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூட்டிக்கும். இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா சில இறைவனை கையில் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படியே இறைவனை கப்புன்னு பிடிச்சிடும். அந்த இறைவன் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு, செல்வத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அடுத்தடுத்த வருங்காலம் உங்களுக்கு இதுதான் சார் அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வருங்காலங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பது ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க. தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி வரீங்க, தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக முன்னேறி வரீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்கள் முன்னேற்றம் வருவதற்கான காலகட்டம் இதோ. 2026 மகர ராசிக்கு ஓரளவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. 2026 தான் உங்களுடைய வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. அதாவது ஒரு வெளிச்சம் அடிக்குது, முதல் படிக்கட்டில் இருந்தால் கொஞ்சம் தானே தெரியும், அடுத்தடுத்து படிக்கட்டில் ஏறும்போது தான் அடுத்தடுத்த வெளிச்சங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லோக்கலில் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட தசாபுத்தியினுடைய கட்ட அமைப்பு உங்களுக்கு வெற்றியை தருதால் எப்படி அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை சார் எனக்கு சரியாக அங்கே பார்க்க தெரியல, பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்க. எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த நன்மை நடப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம், தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம், மனமகிழ்ச்சியான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் காலங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம், வெற்றிக்கு முன்னோடியாக திகழக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய நேரம். சார், இந்த சமயத்தில் நான் முன்னாடி சொன்னால எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதற்கு ஒரு புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்காவது எடுப்பீங்கள்ல, ஒரு பிளானாவது கையில் வாங்குற அளவுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, கையில் ஒரு அமௌண்ட் இருக்கோ இல்லையோ அந்த அமௌண்ட் வந்துருங்க நம்பிக்கையாவது ஒன்று வேணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு கிளாரிட்டியான ஒரு டைம் உங்களுக்கு. இந்த டைம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த டைமை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பையே கொஞ்சம் நீட்டாக பண்ண முடியும். இந்த டைமில் நீங்கள் சொதப்பினீங்க அப்படின்னா டோட்டலாக சொதப்பிடக்கூடாது. ஸோ அதனால் டோட்டலாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க, சொதப்பாமல் பார்த்துக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாட்களை தெளிவாகவும் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு பொக்கிஷமான நிமிடம் என்பதையும் மறக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதி. இதில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் கவனம் தேவையில்லாமல் மைண்டை அது இதில் நீங்கள் உள்ளே இன்வால்வ் பண்ணாதீங்க. கல்வியில் மட்டும் கவனத்தை கொண்டு வாங்க. 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு கவனத்தை செலுத்துங்க. இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் டைவர்ட் ஆகக்கூடிய மைண்டு. ஸோ அது இந்த டைம் உங்களை வெற்றிக்கு வழிவகுக்காமல் உங்களை அப்படியே டைவர்ட் பண்ண பார்க்கும், வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டைவர்ட் பண்ண பார்க்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி
கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக முன்னேற்றத்தை கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. அதன் மூலமாக பல நன்மை உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நன்மை உண்டு. தொழிலில் அந்தளவுக்கு வெற்றி கொடுக்கும். அதே போல் மனமகிழ்ச்சியான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. தயவு செய்து ஒரு டைமாவது ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். சார் பொது பலனில் ஏன் சார் பாதி பேருக்கு நடக்கிறதில்ல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற அதே விஷயம்தான். இப்போ ராசிகள் படி உங்களுடைய ராசி ஓவரால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ராசியில் மகர ராசியில் ஒரு 12 கோடி பேர் இருப்பீங்களா இந்தியாவில்? 12 கோடி பேருக்கு இது நடக்கிறதில்ல. காரணம் என்ன? உங்களுக்கு லக்கினம் வேறு சார், நட்சத்திரம் வேறு, உங்களோட தசாபுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் வேறு, கட்ட அமைப்புகள் வேறு, நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் காரணங்கள் காட்டி தான் உங்களுக்கு முக்கால்வாசி விஷயங்கள் நடக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் தெளிவாகவே சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தியும் உங்களோடு சேர்ந்து பிரயாணிக்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதை மைண்டில் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள். அந்த ஃபோன் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளத்தை A to Z கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய தகவல்கள் எல்லாமே ரொம்பவும் சீக்ரெட்டாகவும் ரொம்பவும் செக்யூராகவும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய உங்களுதுன்னு இல்லை சார், நிறைய பேருக்கு இந்த டவுட் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குருகுலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் 200 ஜோதிடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மிகப்பெரிய விஐபிஸ் எல்லாமே எங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் உங்களெலாம் தெரியாது. இன்றைக்கி நீங்கள் பிரபலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசியல்லையும் சினிமாவிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாமே அப்பப்போ அப்டேட்டாக ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது நம்மளோட பிரபல ஜோதிடர்கிட்ட தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே சீக்ரெட்ஸாக தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் சீக்ரெட்ஸாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடமும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு பொக்கிஷம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரெலாம் இந்த டைம் விட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு துவைச்ச துணியை துவைச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இது தேவையில்லாத அந்த நாட்களை வீண் பண்ணாதீங்க. தேவையில்லாத வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய நன்மை உண்டு. அதனால் நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் வெற்றி உண்டு. அதே போல் இந்த டைமில் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு சில நாட்கள் உங்களுக்கு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. எந்த அளவு டைவர்ட் பண்ணோம்? ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் மைண்ட் டைவர்ட் பண்ணும். பேரை கெடுக்கிறதுக்கு போங்க. அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. அதனால் பேர் கெடாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. அதே போல் தொழிலில் உங்களுக்கு எதிரிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த எதிரிகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த விஷயங்களும் உங்களை டைவர்ட் பண்ண நினைப்பீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டைவர்ட் பண்ணாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கும்போது இன்னும் மூளையை திறம்பட செயல்படும். இல்லைனா உங்களை வேறு போய் டைவர்ட் பண்ண பார்க்குறது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நன்மை உண்டு. இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் முன்னோர்களினுடைய சாபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். முன்னோர்களினுடைய சாபங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சில மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீகம் ஒத்து வராது. நிறைய பேர் இப்போ ஜாதகம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு பூர்வீகம் ஒத்து வந்துருக்காது மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முன்னோர்களினுடைய ஆசைகள் உங்களுக்கு இல்லாமல் இருந்துருங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கான ரெமெடி ஜாதகத்தின் மூலமாகவே சொல்லப்படும். இல்லை சார் ஓரளவுக்கு சின்ன ரெமெடியாக சொல்லுங்கள் அப்படின்னா இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 50% உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுடைய குலதெய்வ கோயிலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நாள் நைட்டு தங்குற மாதிரி போயிட்டு வாங்க. அந்த இடத்துல உணவு செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பரிமாறணும். அந்த இடத்துல ஒரு நாளாவது நீங்கள் தங்கி வரணும். ஸோ இது மைண்டில் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே 90% கிட்டத்தட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகும். திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பேருக்கு திருமணத்துக்கு லேட் ஆகிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கான தடைகளை உருவாக்குறாங்க அப்படின்னா அது முன்னோர்கள் தான். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்துட்டீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழிலில் மிகப்பெரிய நன்மை உண்டு. கல்வியில் சிறப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல் நன்மைகள் பல உண்டு. அது எல்லாமே நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிட்டே வரும். ஸோ ரொம்ப நாளாக அரசு வேலைக்காக பார்த்துருக்கீங்க, இப்போ ஸ்டெப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வருங்காலத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு. அது மகர ராசிக்கு உண்டான ஒரு விஷயம்.
தொழிலில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஏற்கனவே லாபகரமான சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதில் இன்னும் மென்மேலும் லாபங்கள் வருவதற்கான விஷயம் அதிகம். ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டு. ஏற்கனவே உங்ககிட்ட தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால கல்வியில் கவனம் செலுத்துங்க. 18 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கீங்கன்னா கல்வியில் கவனம் கண்டிப்பாக தேவை. இடமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல ஒரு அதில் முன்னேற்றமாக ஸ்டெப் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தவிர்த்து நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பல நன்மைகளுக்கான காலகட்டம். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர மற்றபடி எல்லாமே நன்மை தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். மிகப்பெரிய நன்மை வந்து லக்கை வந்து நம்ம ஜாக்பாட் வந்து அருமையான ஒரு விஷயமா வந்து மகர ராசிக்கு இருக்குது. ஸோ அதனால் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி பேசி